இப்போ நம்ம fourth ப்ராப்ளத்துல இருக்கோம். அதாவது for the sectors of the given measures find the length of arc, area and perimeter அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல pi is equal to 3.14 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ pi வந்து 3.14 னு கொடுத்தா நம்ம அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணனும். சில கணக்குல pi = 22/7 கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணனும். pi வேல்யூ எதுவுமே கொடுக்காத பட்சத்துல நீங்க வந்து வெறும் pi அப்படியே piனே வெச்சிக்கலாம். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டாலே உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரி, இங்க சென்ட்ரல் ஆங்கிள் வட்டக்கோண பகுதியின் உள் கோணம் கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் கொடுத்திருக்காங்க 45 டிகிரி, ஆரம் கொடுத்திருக்காங்க 16 சென்டிமீட்டர். அப்போ அந்த வட்டக்கோண பகுதியோட வில்லி நீளம் கண்டுபிடிக்கணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மூணுத்துக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அது வந்து நான் இங்க உங்களுக்கு திரும்ப சொல்லி தரேன். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னது given data எப்ப சொல்யூஷன் போட்டுட்டு given data எப்பவுமே எழுத கத்துங்க. given data எழுதினாலே நீங்க பாதி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரி. what are the given data? theta is equal சென்ட்ரல் ஆங்கிள் என்னது theta. ஓகேங்களா? வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் எவ்வளவு வந்துருக்குங்க 45 டிகிரி. r is equal to எவ்வளவு? r is equal to 16 சென்டிமீட்டர். யூனிட் நல்லா பாத்துங்க. சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் யூஸ் பண்ணனும், மில்லிமீட்டர் கொடுத்தா மில்லிமீட்டர் யூஸ் பண்ணனும், மீட்டர் கொடுத்தா மீட்டர் யூஸ் பண்ணனும். யூனிட் சில சமயம் கொடுப்பா யூனிட் யூஸ் பண்ணனும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? length of arc. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் length of arc. ஓகேங்களா? length of arc க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? n/360 சரிங்களா? n/360 into length of arc னா 2πr. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா இருக்குல, அது n/360 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப n வந்து சாரி θ/360 போடுங்க. n/360 கிடையாது, θ/360 2πr. சோ θன்றது 45 டிகிரி இல்லையா? 45 டிகிரி டிவைடட் பை 360 into 2 into 3.14 into r is equal to 16 இல்லையா? சோ எப்பவுமே இந்த ஆங்கிள்லயே டைரக்டா கேன்சல் ஆகுற மாதிரி ஈஸியா தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. காமன் ஃபேக்டருக்கு கேன்சல் பண்ணலாம். ஒரு 45 இங்க எத்தனை 45 இருக்கும்? 8 45 இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்து இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 2 8 16 2 2 4 4 into 3.14. நான் சைடு வரைக்கும் எப்பவுமே போட்டு வரேன். அதாவது நார்மல் மல்டிப்ளிகேஷன்லாம் வருது இல்லைங்களா? ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன், அதெல்லாம் சைடுல போட்டு வரேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் என்ன டவுட் கேக்குறாங்க, சார் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால நான் ஸ்டெப்ஸ் கண்டிப்பா மறக்காம போறேன். 2 4 4 into 3.14 இல்லையா? சோ இப்போ மல்டிப்ளை பண்ணா ஒரு 4 ஆரம்பிச்சு 1 1 4 5 4 12. சோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். அப்ப 12.56 கரெக்ட்டுங்களா? சோ 12.56 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் ஓகே. அதனால இது சென்டிமீட்டர். லெந்த் ஆஃப் ஆர்க்னாலே அது வந்து என்ன பண்ணனும்? சென்டிமீட்டர் மட்டும் தான் போடணும். வில்லின் நீளம். சரிங்களா? சோ தமிழ் மீடியம் பசங்களுக்காக, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக சைடுல நான் சில சமயத்துல தமிழ்ல எழுதுவேன், நீங்க ஃபாலோ பண்ணீங்க. வில்லின் நீளம். அதுக்கு அடுத்து பரப்பு. நெக்ஸ்ட் வந்து ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே, ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ஒரு ஃபார்முலா, அருமையான ஃபார்முலா உங்ககிட்ட இருக்கு. அந்த ஃபார்முலா வந்து இதே மாதிரி தான் 3/360 ஓகேங்களா? இன்ட்டு இந்த இடத்துல ஏரியான்னு கேட்டதுனால வட்டத்தின் ஏரியா இருக்கு இல்லைங்களா? வட்டத்தின் பரப்பளவு அதை வந்து θ/360 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ வட்டத்தின் ஏரியா என்னது? πr ஸ்கொயர். சரிங்களா? அப்படி போட்டோம்னா θன்றது எவ்வளவு? ஒன்ஸ் அகைன் 45 45/360 இன்ட்டு பையோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்கறத யூஸ் பண்ணணும். 3.14 r ஸ்கொயர் வந்து 16 into 16. சரிங்களா? சரி, இதை கேன்சல் பண்ணினா வழக்கம் போல 1 8 8 45 360 8 இதால கேன்சல் பண்ணினா 2 2 16 2 32 32 3.14 பெருக்கிங்க. 3.14 into 32 2 4 8 1 2 2 3 6 3 4 12 மிச்சம் 1 1 3 4 3 9 8 4 0 1. சோ 100.48 கரெக்ட்டுங்களா? 100.48 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அதுக்கு அடுத்து மூணாவது ஒரு விஷயத்துக்கு போலாம். மூணாவது என்ன கேட்டதால ஸ்டெப்ஸ் அதனால தனியா ஒரு பாக்ஸ் போட்டுருக்கேன் பாத்துங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தனியா நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? இது பாருங்க, படம் கூட வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு செக்டார் இப்படி இருக்கு. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 45 டிகிரி வச்சுங்களேன். அப்போ இது ஒரு ரேடியஸ் இருக்கும், இது ஒரு ரேடியஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய வெள்ளி நீளத்தை நீங்க என்ன எடுத்துக்கணும்? அதாவது லெந்த் ஆஃப் ஆர்க் என்ன எடுத்துக்கணும்? L ன்னு எடுத்துக்கணும். L ஏற்கனவே இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. L தான் L. இங்க இருக்கிறது ஏரியா. சோ L கண்டுபிடிச்சிட்டோம், ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்னது? ஒருத்தர் இங்க இருந்து புறப்படுறாருன்னு வச்சுங்களேன். அவர் இந்த வட்டக்கோண பகுதியை சுத்திக்கிட்டு ஒரு ஃபுல் சுத்திக்கிட்டு கோயிலை சுத்துற மாதிரி, கோயில் பிரகாரத்தை சுத்துறீங்களே அந்த மாதிரி இங்க இருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு இப்படி போய் அதுக்கடுத்து இப்படி போய் பாருங்க, இங்க இருந்து இப்படி போய் அப்படி இப்படி வந்து திரும்ப ஆரம்ப இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பாரு? 6 தூரம் போறாரா? அப்படி 7 தூரம் போறாரா? திரும்ப 6 தூரம் வராரா? அப்ப 2r plus l இல்ல l plus 2r இப்படி சொல்லலாம். சரிங்களா? வெரி சிம்பிள் ஃபார்முலா. l already we know. We have calculated l as 12.56, so you can substitute 12.46 and
12.56 and 2 times r. R எவ்வளவு 16. Okay, so how much you are getting? 12.56 plus 32. So how much you are getting? You are supposed to get 44.56. Did you get it? Yes. Student, can you please check the answer? Yes sir, it's correct. Am I correct? 44.56 centimeter. Very good. Centimeter square or centimeter? Just centimeter. Yes, it is perimeter. Okay, சுற்றளவு வட்டகோண பகுதியின் சுற்றளவு. அதனால சென்டிமீட்டர் தான் வரும் உங்களோட ஆன்சர். So 44.56. சரி, இப்ப அடுத்த கணக்கு போலாம். அது செகண்ட் கணக்குல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஃபார்முலால அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதனால இத அழிக்காம கூட வச்சுக்கலாம். டேட்டா மட்டும் மாத்திக்கிறேன். இது பாருங்க, இங்கேயே நான் என்ன பண்ணலாம், அழிக்காம வச்சுக்கிறேன். இதெல்லாம் மாறும். சரி, செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளத்துல என்ன இருக்கு? தீட்டா எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. தீட்டா மாறும் 120. r இல்ல d அப்படினு கொடுத்திருப்பாங்க. r பதிலா d கொடுத்திருப்பாங்கமா. r கொடுத்திருக்க மாட்டாங்க, d கொடுத்திருப்பாங்க. உசரா இருக்கணும். ஓகேங்களா? ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சோ தீட்டா = 120 டிகிரி கொடுத்திருக்காங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில நிறைய பசங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இது r ன்னு கொடுத்திருந்தா r ன்னு எழுதுவாங்க. சில சமயம் d கொடுத்தா கூட மாறும், r ன்னு எழுதுவாங்க. அவங்க டயாமீட்டர் கொடுத்திருக்க, விட்டம் கொடுத்திருக்காங்க, r கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த கணக்குல டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல பாதி தான் ஆரமா எடுத்துக்கணும். அப்ப 12.6 சென்டிமீட்டர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 12.6 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இமிடியேட்டா நீங்க ஆரத்துக்கு மாத்தி எழுதுங்க. விட்டம் கொடுத்தா r = d/2. அப்ப எவ்வளவு வரும் உங்களுக்கு? 12.6 6 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 6.3 அப்படினு வருதுங்களா? 6.3 சென்டிமீட்டர். இத முதல்ல மாத்தி எழுதுங்க. சரிங்களா? அதுக்கு லெந்த் ஆஃப் ஆர்க் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல லெந்த் ஆஃப் ஆர்க் கேட்டிருக்காங்க. அப்ப θ by 360 120/360 into 2 into 3.14 into r எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? டயாமீட்டர் 12.6 இருந்தா ரேடியஸ் எவ்வளவு? 6.3. கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், சரியா போறோம். ஓகே, 6.3. சோ இப்போ இது கேன்சல் பண்ணா 120 3 120 வரும். சோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன வேல்யூ? 2 3 6 1 3. அப்போ 2 × 2.1 எவ்வளவு வரும் உங்களுக்கு? இங்க என்ன மல்டிப்ளை பண்ணி போறோம் பாருங்க. 2 × 2.1 2 × 2.1 ஆன்சர் எவ்வளவு வருது? 4.2 வருது. அத வந்துட்டு 3.1 நால பெருக்கணும். ஓகேங்களா? 3.1 நால பெருக்குறீங்க. 2 4 8 அதுக்கு 1 2 2 2 3 6 அதுக்கு 4 ஆரம்பிச்சோம் 1 4 4 1 5 6 1 12. சோ ஆன்சர் வந்து 8 8 11 1 3 1. கரெக்ட்டுங்களா? 3 சமதளி புள்ளி இருக்கணும். 13.18 8 செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி தப்பா பண்ணிட்டு இருந்தா ஒரு ஓகே 13.18 ரவுண்ட் பண்ணிட்டு அப் டு 2 டெசிமல் கரெக்ஷன் ரவுண்ட் பண்ணிட்டாங்க புக்ல. அதனால 2 டெசிமல் கரெக்ஷன் ரவுண்ட் பண்ணும்போது இங்க ரெண்டாவது டெசிமல் 8 இருக்கா, மூணாவது டெசிமல் தேவையில்லை நினைச்சீங்கன்னா அது 5 5 மேல தான் இதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிடும். அப்போ 1 8 வந்து என்ன ஆயிடும்? 1 9 ஆயிடும். 2 தசமஸ்தான திருத்தமா நான் எழுதுறேன். ஓகே, அப் டு 2 டெசிமல் கரெக்ஷன் ஐ அம் ரைட்டிங். ஓகே, சோ 13.18 8 னு வரப்போ இது 5 5 மேல ஒரு நம்பர் ஆனா மூணாவது டெசிமல் ரெண்டாவது டெசிமல் ஒரு நம்பர் போடிக்கலாம். சோ 13.19 னு எழுதலாம். இதுக்கு பேர் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட், அப்ராக்ஸிமேட் பண்றது. இல்ல நீங்க 13.188 னு எழுதலாம், ரைட்லாம். சரி, புக்ல எல்லாமே 2 டெசிமல் கரெக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயரா? சென்டிமீட்டர் தான். சரி, அதுக்கு அடுத்து என்னது? ஏரியா. ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் இது வந்து L னு எழுதிங்க, எனக்கு தேவைப்படும். இப்போ வந்து ஏரியா என்ன ஃபார்முலா? θ/360 into πr². சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். θ வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க, 120/360 3.14. r எவ்வளவு? 6.3. ஓகேங்களா? சோ வழக்கம் போல 120 320 3 கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல வந்து 2.1. சோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 6.3 2.1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. 6 3 3 6 2 12 3 1 3 1. ஓகேங்களா? இப்போ வந்து 13.23 வரும். அதுக்கு அடுத்து 3.1 நால மல்டிப்ளை பண்ணுங்க. 3.1 நால மல்டிப்ளை பண்றேன். அப்ப நான் வந்து 4 2 மிச்சம் 1 4 2 8 9 4 12 12 1 13 மிச்சம் 1 4 4 1 5. அதுக்கு அடுத்து 13 23. அதுக்கு அடுத்து 3 9 3 2 6 3 9 1 3 3. சோ 2 2 மிச்சம் 1 4 6 9 5 மிச்சம் 1 6 6 9 5 மிச்சம் 1 10 11 மிச்சம் 1 4. சோ ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. சோ எவ்வளவு ஆன்சர்? ஓகே, எவ்வளவு ஆன்சர் வருது உங்களுக்கு? நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பேரலா நான் போட்டுட்டே இருக்கும்போது நீங்களும் போடணும். சோ எவ்வளவு வந்து ஏரியா 41.84 வந்திருக்கு. சோ இங்க பாருங்க, இங்க 2 டெசிமல், இங்க 2 டெசிமல், 4 டெசிமல். ஓகேங்களா? 41.55 எனக்கு வந்திருக்கு.
புக்கில் வந்து நம்ம 41.54 வந்திருக்கு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை 41. ஓகே, 41.54 வந்திருக்கு. நீங்கள் ஒரு செக் பண்ணீங்க. ஸோ 6.594 6.3. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 41.54 வந்திருக்கு. ஸோ இப்போ 41.55 இருக்கு. ஒரு வாட்டி ஏன்னா தப்பு பண்ணிங்க பாருங்க. 4 2 நிமிஷம் 1 4 2 9 4 2 4 3 12 கரெக்ட். இங்கே தப்பு பண்ணிருக்கேன். 4 3 2 நிமிஷம் 1 4 2 8 9 4 3 12 2 நிமிஷம் 1 1 4 1 5. ஓகே, இங்கே தான் தப்பு நடந்திருக்கு. 1 13 23 3 9 3 2 6 3 9 1 3 கரெக்ட். 2 9 3 2 நிமிஷம் 1 5 4 9 5 15 பார்த்தீங்களா 52 11 11 13 14 4 நிமிஷம் 1 6 6 9 15. ஸோ கரெக்டாக வந்து 41.54 வந்துருக்கு. ஓகேங்களா, 41.54ன்றது கரெக்டான ஆன்சர். இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அவ்வளோதான். பெரிமீட்டர் ஏற்கனவே சொன்ன எல் ஸ்கொயர் ஃபார்முலா எல் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஆர் தெரியும். ஸோ எல் எவ்வளோ இருக்கு? எல்லாமே எவ்வளோ வந்திருக்கு? 13.19. எல் ப்ளஸ் 2 தான் ஃபார்முலா. ஸோ 2 என்னது? 2 டைம்ஸ் ரேடியஸ் 2 டைம்ஸ் 2.63 2 டைம்ஸ் 2.63. சரிங்களா? ஸோ 13.19 2 3 6 2 12. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது 9 1 6 7 3 2 5 1 2 25.79 சென்டிமீட்டர். எவ்வளவு நீளம்? அது யூனிட் என்னது உங்களுக்கு? சென்டிமீட்டர். ஸோ இந்த கணக்கு கரெக்ட். ஸோ நம்ம பீக் ஆர்டர் சமம் போயிடலாமா? சரி, பாருங்க. 3ஆவது சமம் போகிறோம். 3ஆவது சமம் டிகிரி மட்டும் மாறும். 6 டிக்கு பதிலாக 6 கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஃபார்முலா அளிக்கிறாங்க. ஃபார்முலா சேம் ஃபார்முலா கேன் மேக் யூஸ் ஆஃப். ஸோ ஜஸ்ட் erasing the other data alone. So L also will change. Then area formula remains same. Area formula remains same. Different area will get anyhow after substituting the value. So perimeter formula remains same. That's all. Okay. So இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா வந்து 60 6 36 60 36 கொடுத்துருக்காங்கம்மா. 36 60 36. ஸோ இப்போ வந்து ரேடியஸே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து டயமீட்டர் கொடுத்துருந்தா மட்டும் அதை 2 டிவைட் பண்ணி ரேடியஸை மாற்றிக்கணும். எங்கள் டேரக்ட் ஆரே கொடுத்துருக்காங்க. என்ன பிரச்சனை கிடையாது. ஸோ டேரக்ட் குயிக்காக வரலாம். பாருங்க 60/360. கொஞ்சம் நீங்கள் ரொம்ப வேகமாக என்ன கவனிச்சிட்டு வரணும். ஏன்னா வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப லென்த்தியாக எடுக்கக்கூடாது. அதனால் ஒரு கணக்குக்கும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த கணக்கு வேணுமோ அந்த கணக்கு மட்டும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3.14 ஆர் ஆர் வந்து என்னது? 36. ஸோ பாருங்க, இது ஈஸியாக கேன்சல் ஆகுதா? 1 6 6 36. ஸோ இந்த 6 இதில் கேன்சல் 6 6 6 2 எவ்வளோ? 12 12 into 3.14 மல்டிப்ளை பண்ணுங்க போதும். ஸோ இப்போ ரஃப் ஒர்க் இதை அழிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ரஃப் ஒர்க் கண்டிப்பாக ரஃப் ஒர்க் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நான் கேட்குறேன். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சார் ரஃப் ஒர்க் போடுங்க சார், போன கணக்குல எல்லாம் ரஃப் ஒர்க் போடல சார், நீங்க அப்படியே மைண்ட்லேயே மல்டிப்ளை பண்ணி இருக்கீங்க சார். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரஃப் ஒர்க் தான் சார் முக்கியம். மல்டிப்ளிகேஷன்லாம் சில தப்பாகும் சார், எங்களுக்கு டிவிஷன் தப்பாகும் சார், சைட்ல போடுங்க சார்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களுக்காக இதை நான் போடுறேன். 2 12 12 into 3.14 3.14 into 12 2 8 1 2 2 3 6 314 8 4 2 6 6 1 7 3. ஸோ இதுக்கப்புறம் நல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நல்லா கவனிச்சிங்க. நான் எல்லா விஷயத்தையும் இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன், தமிழ்லையும் சொல்லுவேன். நான் திரும்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு அடிப்படையாக சொல்ல போறேன். நானே வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். +1 போய் சேரும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்ந்தேன். +1 +2 இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் BE ME PhD எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அப்போ எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா எனக்கு எல்லாம் தமிழ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நானும் தமிழ் மீடியத்தில் ஒரு எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதனால கண்டிப்பா தமிழ் வார்த்தைகளை உங்களுக்காக நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் முக்கியம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் முக்கியம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் முக்கியம், பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் முக்கியம். அதனால எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி பொதுவாக தான் நான் என்னோட வீடியோவை போடுவேன். தனித்தனியாக வீடியோ போட மாட்டேன். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகணும் அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரே வீடியோல எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் போடுவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பாயிண்ட் கவர் ஆகும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான பாயிண்ட் கவர் ஆகும். அதனால நீங்க உஷாரா கவனிங்க. எங்க தமிழ்ல சொல்றேன்னு பாருங்க. லென்த் ஆஃப் த வில்லிங் நீளம் θ/360. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம இங்க எவ்வளவு 37.68. இப்போ 2 டெசிமல் 37.68. அப்ப இங்க என்ன பண்ணணும்? 37.68 லட்சம் பிரியா கரெக்டா? சென்டிமீட்டர். சரி, அதுக்கு ஏரியா ஆஃப் செக்டார் மொட்டகோண பகுதியின் பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தீட்டா எவ்வளோ? 60. ஓகேங்களா? 60/360 3.14. அதுக்கடுத்து ஆர் ஸ்கொயர் 36 இல்லைங்களா? ஸோ கேன்சல் ஆகுது 1 6 இது கேன்சல் ஆகுது 6. ஸோ 6 into 36 பாருங்க. சைடில் ஒர்க் போடுறேன்.
6 6 வச்சு 3 18 21 இன்ட்டு 3.14 இல்லைங்களா? திரும்ப 3.14 4 மிச்சம் 2 ஒரு 4 2 6 4 2 8 ஒரு 216 216 3 8 மிச்சம் 1 ஒரு 3 3 8 மிச்சம் 1 ஒரு 3 4 3 2 6 4 6 12 மிச்சம் 1 9 1 10 18 8 மிச்சம் 1 7 6 கரெக்டா லட்சுமி பிரியா? correct. ரெண்டு ஸ்தானத்துலயும் புள்ளி இருக்கணும். 678.24 சென்டிமீட்டர் வெரி குட். 678.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அப்ப எல் ஸ்கொயர் போடுறீங்க. எல் இருக்க கையில இருக்கு 37.68 37.68 பிளஸ் 2 டைம்ஸ் 6 எவ்வளோ? 36. ஸோ இப்போ 72 ஆயிடும். மட்டும் பண்ணி 72 ஆயிடும். இது ஒரு 37 6 கூட்டணும். ஸோ புள்ளி 6 8 அப்படியே இருக்கும். 2 9 7 3 10 109.68 சென்டிமீட்டர் ஸ்கொயர். லட்சுமி கரெக்டா? ஸ்கொயர் இல்ல, ஸ்கொயர் தான். சாரி, இது பெரிமீட்டர்ல சுற்றளவு. அதனால இது சென்டிமீட்டர் மட்டும் தான் போடணும். 109.68 சென்டிமீட்டர். இப்போ வந்து நான் 4வது செம் போறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட் லட்சுமி பிரியாவை கூப்பிடுறேன். என்னோட ஸ்டூடெண்ட்னா ஒரு வெளியில இருந்து வந்து இங்க உட்காந்துட்டு இல்ல, என்னோட டாக்டர் தான். பட் நான் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். என்னோட டாக்டரா இருந்தாலும் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கூப்பிடுவேன். அவங்களும் என்ன சாருன்னு மட்டும் தான் கூப்பிடணும். அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது பாடம் நடத்தும் போது. ஓகேங்களா? கிளாஸ் வேற, வீடு வேற. சரியா? இப்போ நம்ம வந்து 4th ப்ராப்ளத்தில் 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். லட்சுமி பிரியா, யூ கேன் சால்வ் தி ப்ராப்ளம் நவ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா given data வந்து இந்த 4th சம்க்கு θ is equal to 72 டிகிரி. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா பசி நமக்கு இது வந்து டயமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அது ரேடியஸா மாத்தணும். சோ இங்க பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து is equal to d divided by 2. சோ நமக்கு என்ன கிடைக்கும்? 10 divided by 2. இது பண்ணா நமக்கு 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். சோ 5 சென்டிமீட்டர் தான் நம்மளோட ரேடியஸ். சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெந்த் ஆஃப் தி ஆர்க் கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஃபார்முலா வந்து θ by 360 into 2 pi r. சோ வந்து θனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அது 72 எடுத்துக்கிறோம். 72 divided by 360 into 2 into 3.14 into 5 சென்டிமீட்டர் வச்சுக்கோ. இப்போ பாத்தீங்கன்னா 72 360 ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டைம், இது வந்து 5 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ 2 வந்து விட்டுருங்க. இப்போ இங்க 5 இந்த 5 இருக்குல, அதனால கேன்சல் பண்ணிடலாம் காமனா. இப்போ நம்மளுக்கு இருக்கிறது 2 into 3.14. சோ வந்து நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். இங்கே நான் போட்டுறேன் பாருங்க. 2 4s வந்து நமக்கு 8 கிடைக்கும். 2 1s 2, இங்க பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 3s 6. சோ வந்து இப்போ என்ன கிடைக்கும்னா நமக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் வந்து என்னன்னா 6.28 சென்டிமீட்டர் லெந்த் ஆஃப் தி ஆர்க். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் தி செக்டார் பார்க்கலாம். அது θ by 360 into pi r square. சோ அது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து 72 divided by 360 into 3.14 into வந்து 5 into 5. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 72 1 time 365 time, அதுவே அந்த 5 அந்த 5 கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு வந்து 3.14 into 5. நான் அது இங்க போட்டு பார்க்கறேன். 3.14 into 5. சோ நீங்க பாத்தீங்கன்னா 5 4s வந்து 20. நம்ம இங்க வச்சுக்கலாம். 5 1s 5 plus 2 7, 5 3s 50. சோ வச்சிட்டு இந்த பாயிண்ட் நம்ம டெசிமல் பாயிண்ட். சோ வந்து நமக்கு ஆன்சர் வந்து 15.70 வருது. சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 15.70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்ன ஏரியா? நம்ம லாஸ்டா பெரிமீட்டர் பார்க்கலாம். நம்ம வந்து முன்னாடி எல் கண்டுபிடிச்சோம். லெந்த் ஆஃப் தி ஆர்க் வந்து 6.28. சோ 6.28 plus 2 into r not 2 into 5. சோ வந்து 6.28 plus 10. நமக்கு 10 plus 6 வந்து 16. சோ 16.28 சென்டிமீட்டர். அதோட இந்த சமம் முடியுது. ஓகே, தேங்க்யூ லட்சுமி பிரியா.